ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பச்சைப்பயிறு சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சேன். இந்த பச்சைப்பயிறு சாம்பார் 2 வாட்டி செஞ்சால் நல்லா இருக்குது டேஸ்ட்டாக, அதனால் இதுவே செஞ்சுன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பச்சை மிளகா, தக்காளி, பெருங்காயம் எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு, அப்புறம் வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே தாளிச்சிட்டு, அப்புறம் கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த தாளிப்பு வந்து இந்த சாம்பாரில் கொட்டிட்டு, அப்புறம் எவ்வளோ புளி தேவையோ அவ்வளோ ஊற்றி கொதிக்க விட்டால் என்னோடய ஸ்டைலில் சிறுபருப்பு சாம்பார் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதுக்கு வந்து முருங்கீரை பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். முருங்கீரை ஒருத்தவங்க ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அது கொஞ்சம் பழுத்த மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் கூட நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக. முருங்கீரை பொரியலுக்கு வந்து தேங்காய், காஞ்சி மிளகா, பூண்டு போட்டு கொரப்பாக அரைச்சி மிக்சியில் அந்த மசாலா கொட்டினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து அப்பளம், சாம்பாருக்கு அப்பளம் நல்லாயிருக்கும், அப்பளமும் பொரித்தேன். அப்புறம் சாப்பாடும் கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீட்டில் என்ன லஞ்சான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட சாப்பாடு, அப்புறம் வந்து பச்சைப்பயிறு சாம்பார். அந்த பச்சைப்பயிறு சாம்பாரில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து பொரியல், முருங்கீரை பொரியல், அப்புறம் கொஞ்சம் நெய்யல் காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு அப்பளம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம் நம்ம வீட்டில் லஞ்ச். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எல்லாருக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.